வணக்கம் குருஜி. வணக்கம் சார். சனி வக்ரம் உங்களோட பார்வையில் எப்படி இருக்கு? சனி பகவான் இப்போ 26/7/2026 முதல் டிசம்பர் 10 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 138 நாள் வக்ரகதியில் இருக்கார். இந்த வக்ரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சாதாரணமாகவே சூரியனுக்கும் சனீஸ்வர பகவானுக்குமே டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி, உங்களுக்கே தெரியும். இப்போ இது வக்ரம் அப்படிங்கும்போதே ஒரு இழுவைன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா சூரியனோட ஆற்றல் வந்து இந்த சனீஸ்வர பகவானை கொஞ்சம் இழுக்கிறதுனால அந்த வக்ரகதியில் அது பின்னோக்கி செல்கிற மாதிரி ஒரு பிம்பம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திர நகர்வு தான் இருக்குமே தவிர பெருசாலாம் இது இருக்காது. அப்போ நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பின்னோக்கி செல்வது அப்படிம்பாங்க. பின்னோக்கியெல்லாம் செல்லவே செல்லாது. எப்படின்னா இந்த வக்ரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ஹைவேஸில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, ஒரு பஸ் போயின்னு இருக்குது, உங்கள் பஸ்ஸு பின்னாடியே வந்துட்டுருக்கு, ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவல் இதில் போயிட்டுருக்கு. அப்போ நீங்கள் ஜன்னல் வழியாக அந்த வண்டியை பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் பின்னாடி போகிற மாதிரியே இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரெண்டும் நம்ம இதுலேயே தான் வருது. ஆனால் அந்த வண்டி வந்து உங்களுக்கு பின்னால் போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக அது கிடையாது. அந்த மாதிரி இந்த வக்ரம் அப்படிங்கிறது அந்த ஒரு கிரகத்தோட ஒரு வேலையை செய்ய விடாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இந்த மீன ராசியில் அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்த சனீஸ்வர பகவான் இப்போ வக்ரகதியில் இயங்க போகிறார். கிட்டத்தட்ட அந்த சூரியன்லேருந்து 9வது இடம், 8, 9, 10 அதெல்லாம் வந்து பார்த்திங்கனாலே வக்ரம் தான். அப்போ இந்த சூரியனோட நகர்வும் இருக்கும், இந்த சனீஸ்வர பகவானோட இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணோம். அதுக்கப்புறம் டிசம்பர் 10 தான் வக்ர நிவர்த்தி ஆறார். ஏன்னா சூரியனும் சந்திரனும் இது சனீஸ்வர பகவானும் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட வந்துடுவாங்க. சனி பகவான் உங்களுக்கே தெரியும், தர்மகாரகன், நியாயவான். அப்போ சில ராசிகளுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய அளவில் இருக்கும் இந்த வக்ரம். சில ராசிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஆக இந்த சனி பகவானோட வக்ரகதி இந்த தடவை பார்த்திங்கன்னா அதே ராசியில் தான் இருக்குது. அதனால் பிரச்சனையே கிடையாது. உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே தான் அவர் வக்ரகதி அடையிறார். அதனால் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. கும்பராசிக்கு வரப்போகிறதில்ல. ஸோ மீன ராசியில் வக்ரம் அடையக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆன்மீகம் ப்ளஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். அதேமாரி ஜாதகம் பார்க்கணுன்னு வர்றவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் வாங்க. இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? மீனராசி. மீனராசிக்காரர்களுக்கு விரையாதிபதினு சொல்லக்கூடிய சனி 11ஆம் அதிபதி, அதாவது லாபஸ்தானாதிபதி, வக்ரமாகிறார். வக்ரமாகக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கனாக்கா 4ஆம் அதிபதி நட்சத்திரம், 7 நட்சத்திரம், அதே மாதிரி சனியுடைய நட்சத்திரம். ஜென்ம ராசியில், அதாவது ஜென்ம சனியாக போயிட்டுருக்கு. ஒரு சில பேருக்கு படாத பாடுபட்டுன்னு வராங்க. ஒரு சில பேர் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, அவங்களுக்கு தசாபுத்தி அடிப்படையில் நல்லா இருக்குன்ற பட்சத்தில். இவங்களுக்கு இந்த ஜென்ம சனி சனி பகவான் வக்ரமாகிறது எப்படி இருக்கும் இந்த காலகட்டத்தில்? மீனராசினியர்களுக்கு அதி அற்புதமாக இருக்கும். இப்போ ஜென்ம சனியிலேருந்து கொஞ்சம் தாக்கம் கம்மியாக இருக்குன்றீங்க. குறைஞ்சிரும். 1. 2வது, இப்போ தாங்க அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சிரிப்பே போய் பல வருடங்கள் ஆகிடுது. குழப்பத்திலே இருந்துக்கிட்டு நம்ம ஏதான ஒரு ஜோக்கு சொன்னால் கூட சிரிக்க முடியல அவங்களால. ஒரு ஜோக்கே நல்ல ஜோக் சொன்னால் கூட அந்த ஒன்றும் இல்லை. ஒரு படத்தில் இந்த இதெல்லாம் ஒரு பொண்ணு ஓடி போயிடுவா. இந்த வெள்ளிக்கிழமை அந்த அம்மா சொல்லும், சந்தானம் அந்த அம்மா சொல்லும், வெள்ளிக்கிழமை அதுவுமா அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சேப்பா. உடனே சந்தானம் சொன்னால், அப்போ சனிக்கிழமை ஓடி போனால் பரவாயில்லையா? அப்போ அந்த டைமிங்காக அந்த ஜோக் பாருங்கள், அது சொன்னால் கூட சிரிக்கிற அளவில் இல்லை. அவங்க நம்மளே சிரிச்சுக்க வேண்டியது, அவ்வளோதான். அப்படி இருக்காங்க. அப்படியே என்னடா அது பிரம்மம் ஒக்கட்டேங்கிற மாதிரி பிரம்மமாக இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த டென்ஷன். என்ன தான் காசு பணம் இருக்குது, நிம்மதி இல்லை குடும்பத்தில். சரி, குடும்பத்தில் நிம்மதி இருக்குது, காசு பணம் இல்லை. அப்போ ஏதோ ஒன்று அவங்கள போட்டு அழுத்தி ஒரு மாதிரி இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த குரு பேச்சு ஆனாங்க பாருங்கள், அதுலேயே கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க. ஏன்னா வருமானம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு இது. அப்போ இந்த சனி பகவான் ஜென்மராசி இருந்துக்கிட்டு ஏகப்பட்ட குழப்பத்தை கொடுத்தார். என்ன குழப்பத்தை கொடுக்கும்போது இந்த குருவோட பார்வை விழுந்தோன்னா கொஞ்சம் குறைஞ்சிது. இப்போ இவர் வக்ரமும் ஆயிட்டார். சூப்பராக இருக்க போகிறாங்க இந்த 138 நாட்கள். இவங்களுக்கு வந்து இதெல்லாம் எதுக்காக நான் சொல்லேன்னா, இவங்கெல்லாம் அந்த அனுபவிச்சுக்கணும், எடுத்துக்கிட்டு அதற்குண்டான முயற்சிகளை செஞ்சு அதற்குண்டான ஒரு வருமானத்தை வாங்கி அவர் சேமிக்கணும். ஏன்னா எப்போவுமே அதாங்க. என்ன இப்போ ஒன்றும் இல்லை, எறும்பெல்லாம் பார்த்தீங்களா போய்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும்.
என்ன ஏதாவது ஒன்று வாயில் போட்டு எடுத்துக்கிட்டே இருக்கும், எங்கேயோ கொண்டு வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்? மழை காலத்தில் அது வெளியில் வர முடியாது, அது சாப்பாட்டுக்காக. ஸோ அதற்கு இருக்கிற ஒரு எண்ணம் நமக்கு வர வேண்டாமா? அது உழைச்சிட்டே இருக்கு. உழைச்சி சேமிச்சிட்டு இருக்கு. ஏன்னா அது பிற்காலத்துக்கு நம்ம யூஸ் ஆகும் அப்படின்னு. இது அந்த காலத்தில் ஒரு இவரே பண்ணினார், ஒரு முனிவரே ரிஷியேஸ்வரங்கர் நினைக்கிறேன், அவர் பண்ணியிருக்கார். என்னென்னா, கார வீடு தெரியுமில்ல உங்களுக்கு, அந்த கார வீட்டில் வரகு இருக்குது பாருங்கள், அந்த வரகை வச்சு 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 ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக இது பண்ணியிருக்கார். என்ன, ஒரு சில காலங்கள் கழிச்சு வறுமை வர ஆரம்பிச்சிடுது, அங்கே மழை பொய்த்து வறுமை வர ஆரம்பிச்சிடுது. அப்போ மக்கள்லாம் வந்து அந்த கிராமத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம், என்ன பண்ணுறதுன்னு. அப்போ இவர் ஒன்றுமே கவலைப்படாத வேண்டாம் வாங்க அப்படின்னு சொல்லி இந்த வரகை சுரண்டி 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 எல்லாருக்கும் கொடுத்து பசி ஆத்தினாராம். அப்போ இதெல்லாம் வந்து உண்மையாக நடந்திருக்கு நிறைய இடத்துல. அப்போ காலகட்டத்தில் அப்போ இந்த சேமிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் சொல்ல வரேன். இந்த மீன ராசினியர்களுக்கு இப்போ வருமானம் வரும். ஏன்னா குரு ஃபேவரபுளாக இருக்கார், சனி பகவானும் வக்ரகதியில் இருக்கார். ஸோ நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். அந்த வருமானத்தை சேமிக்க பார்க்கணும் 138 நாட்கள். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், வக்ர நிவர்த்தி ஆகும்போது பார்த்துக்கலாம். அப்போ இவங்களுக்கு இந்த காலகட்டம் பொற்காலமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், இந்த சனி பகவானோட வக்ரம். ஸோ நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, இப்போ 4ஆம் இடத்தோட அதிபதி இருக்கார் இல்லையா, புதன், அவரோட நட்சத்திரத்தில் வக்ரமாக்கும் போது வேலை ரீதியாக எதனா ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே ஒரு சில பேருக்கு வேலை பிரச்சனை போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த சனி அந்த இடத்த பார்க்கல, இருந்தாலும் 4ஆம் இடத்தோடு கொஞ்சம் டச் ஆகிறார். அந்த நட்சத்திரத்தில் போகும்போது அது ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. அதாவது ஜென்ம சனி முடியும் போது ஒரு சில பேருக்கு வந்து அந்த வேலை பிரச்சனை வரலாம். இப்போ இல்லை, இன்னும் 1 இயர் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடியே அது ப்ராப்ளத்தை ஸ்டார்ட் பண்ணும். ஒரு இடம் மாற்றத்தை கொடுக்கும், ஒரு கான்ட்ராக்ட் பேசிக்கில் ஏதாவது ஒன்று மாறுவாங்க, அது மாதிரி ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுக்கு இல்லையா? இதை எப்படி எடுத்துக்கலாம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது? வேலை ரீதியாக ஏதாவது ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாமா? இப்போ இந்த சனி பகவானோட வக்ரகதியில் நான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் அந்த 4ஆம் இடம் டச் ஆகுது, 7ஆம் இடம் டச் ஆகுது, கரெக்டாக? அப்போ இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே சமயம் லாபாதிபதி விரையாதிபதி எல்லாம் கனெக்ட் ஆகுது. அப்போ 4ஆம் இடம் அப்படிங்கும்போதே சுகங்கள் பாதிக்கப்படக்கூடும். ஒன்று, இந்த ரேவதியில் வரும்போதே சுகங்கள் பாதிக்கப்படும். ஆமாம், இடம் சம்பந்தமான பிரச்சனையை சொல்லிடுங்க. உடல் ஆரோக்கியம் பாதிக்கலாங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இவங்க வேலைன்னு இருந்துடாமல் அந்த உடம்பை கவனிச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இடம் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் வந்து கொஞ்சம் தடையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. புரியுதா? ஏன்னா இதில் பாருங்க, ஒரு சின்ன விஷயத்த சொல்லிவிட்டு இதை சொல்லிடுறேன். என்னென்னா, இப்போ செவ்வாய் வந்து 2ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னா செவ்வாய் தோஷம். கரெக்டாக ஒருத்தருக்கு ஜனனகால ஜாதகத்தில், நாட் ஃபார் கோச்சாரம், ஜனனகால ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல லக்னத்தில் இருந்து இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னு நம்ம சொல்லணும். ஆனால் அதே சமயம் இந்த செவ்வாய் தோஷத்துக்கு நிவர்த்தி இருக்குது. கடக லக்னம் சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் தோஷமே கிடையாது. செவ்வாய் எங்கே இருந்தாலுமே தோஷம் கிடையாது, நிவர்த்தி ஆயிடுறது. என்ன, அதே மாதிரி மேஷம் விருச்சிகம் லக்னமாகவோ அல்லது ராசியாகவோ அமைந்தாலும் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு இது இருக்கு, விலக்கு. அப்ப விதிவிலக்கு இருக்கு. அந்த விதிவிலக்கு நம்ம எடுத்துக்கிறோம்ல, அது மாதிரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு மனை இதிலெல்லாம் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த குரு பகவான் கொடுப்பார். ஸோ பிரச்சனை இல்லை. ஆனால் நிலம் சம்பந்தமான ஒரு வாங்கணும் அப்படிங்கும்போது இவங்க கவனமாக வாங்கணும். ஏன்னா வில்லங்கம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் இடம் சம்பந்தம். வில்லங்கம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இடம் கரெக்டாக இருக்கா, நல்ல ஒரு வில்லங்கம் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத இவங்க தான் அனலைஸ் பண்ணி வாங்குறது நல்லது. அதுவும் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்குறாங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ சில பேர் வந்து இப்போலாம் கோடிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக போயிடுது. என்ன எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன், ஜஸ்ட் 3 crores, ஆனால் ஜஸ்ட்டு அப்படி போயிடுது. இப்போ 3 கோடிங்கிறது, அதுவும் இப்போ அது கூட போயிடுது சார். 3C அவ்வளோதான். 4C சின்னா முடிஞ்சு போச்சு. ஸோ வெறும் இது பஸ்ஸு இது மாதிரி இருக்குது 17C அப்படிங்கிற மாதிரி 3C 4C. அப்போ அந்தளவுக்கு போனவங்க கவனமாக வாங்கணும். ஏன்னா 3Cங்கிறது அப்புறம் 3C ஆகிடும், இந்த மாதிரி 3C ஆகிடும். அதனால கவனமாக இருக்கணும், உஷாராக இருக்கணும் வீடு அந்த இதில். ஏன்னா இது இந்த நட்சத்திர சாரத்தில் அவர் போறாருங்கும் போது, சனி பகவான் போறார் அப்படிங்கும் போதே மீனம் மேஷம் ரிஷபத்தை தான் பார்க்குறாரு அவர். ஸோ 3ஆம் இடம் முயற்சி. ஸோ நம்மளை கவனிக்க விடாமல் பண்ணும். அப்போ கவனமாக இருக்கணும்.
அவ்வளோதான். அதேமாரி அடுத்தது இன்னொன்று முக்கியமானதுன்னா வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கணும். அதெல்லாம் ரொம்ப விசேஷம். ஏன்னா 4, 7 கூடிய அதிபதி இதில் தான் போகிறது. ஸோ கவனமாக இருக்கிறது நல்லது. படிக்கிற குழந்தைகள் கான்சன்ட்ரேஷன் வேணும் இந்த காலகட்டத்தில். 4ஆம் இடம்ங்கிறதுனால டச் ஆகிறதுங்கிறதுனால படிக்கிற குழந்தைகள் கான்சன்ட்ரேஷனோட படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் அவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். ஓகே. பரிகாரம் மீனராசினியர்கள் எப்போவுமே நான் சொல்லுவேன், சித்தர்கள் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுறது, குருமகான்கள் வழிபாடு பண்ணுறது நல்லது. இந்த சனி வக்கிரம் அப்படிங்கும்போது எஸ்பெஷலி அதுக்குண்டான பரிகாரங்களை பண்ணால் தான் நமக்கு நல்லது. ஸோ சனி பகவான் அப்படிங்கும்போதே காகத்துக்கு சாதம் வைக்கிறது ரொம்ப விசேஷம். தினம்தோறும் நிறைய பேர் வைக்கிறாங்க. இப்போ அது வைக்கிறது நல்லது. அதேமாரி சனி பகவான் காயத்ரி சொல்கிறது ரொம்ப விசேஷம். சில பேர் வந்து சனிக்கிழமை சொன்னால் போகிறோம் ஆனால் தப்பே கிடையாது. சனிக்கிழமை சொல்லுங்கள், தினந்தோறும் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள், தப்பே கிடையாது இதெல்லாம். ஸோ ஏன்னா நவகிரகம் டெய்லி இருக்குல்ல, அதனால் சொல்லலாம். அப்படி உங்களால் சொல்ல முடியாத சனிக்கிழமை ஒரு 108 தடவை சொல்லுங்கள், ரொம்ப விசேஷம். ஸோ இந்த சனி பகவானோட வக்கர பயிற்சி இந்த சின்ன பரிகாரம் பண்ணுறதுனாலே இவங்களுக்கு அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய வக்கர பயிற்சியாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.